ஸோ நமக்கு இன்னைக்கு உலகத்துல ஒரு ட்ரெண்டா இருக்குது திருச்சபையில. என்ன ட்ரெண்டுனா, நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை வருஷ துவக்கல வாக்குத்தத்த ஆராதனைன்னு நம்ம வச்சிருப்போம், ரைட்? எல்லாரும் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி ஒரு வாக்கு தத்துவத்தை கொண்டு வந்து அதை வாக்குத்தத்தை இது ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு என்று கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி வாக்குத்தத்த அட்டைகளை கொடுப்போம், வாக்கு தத்துவத்துக்கு ஏற்றபடி மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஸோ அதெல்லாம் ஆதி முதலா இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஃப்ரம் தி பிகினிங். இப்போ த சர்ச் வாஸ் டிசைன்டு பை காட். அது இல்லை, அது நடுவில் 19th centuryல தான் அது உள்ள திணிக்கப்பட்டது. இட் வாஸ் நாட் பிஃபோர் தட். 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் டு த சர்ச். ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ, தட் இஸ் நாட் ட்ரூ. அதே போல பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதத்துக்கு வேண்டிய வாக்கு தத்துவம், வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்துவம், மாதத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்துவம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வார். ஸோ வி அக்செப்ட் இட், வி ரிசீவ் இட். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கும் போது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பொருளாதாரத்தை உயர்த்துவேன், உன் வியாதி விட்டு நீக்குவேன் சொன்னா அவங்க சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? So we want to see that, we want to have it. அதை படிச்ச மாத்திரத்துல சில நேரத்துல கண்ணு கலங்கும், உணர்ச்சி வசப்படுவோம். And we want to see that இது என் வாழ்க்கையில நடக்குங்கிற நம்பிக்கையோட தான், ஃபெய்த்தோட தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். We begin to walk with that. ஆனா கேள்வி என்னன்னா, உண்மையாகவே did it happen? அது என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதா ஒன்று கேள்வி. have to learn. கர்த்தருடைய பிள்ளைங்க, learn to question yourself. யோசிச்சு பாருங்க, பைபிள் முழுக்க when God spoke, இல்லை இயேசு பேசும்போது, ஆதி அப்போஸ்தலர்கள் பேசும்போது things happened. நடந்துச்சா இல்லையா? ரைட்? ஒரு முறை தேவன் சொல்லிட்டா, ஈவன் இஃப் இட்ஸ் நம்ம காலத்துல, நம்ம நேரத்துல, நம்ம நினைச்ச சமயத்துல அது நடக்காம போனாலும் God is very careful to fulfill his word. அவருடைய வார்த்தை அவர் நிறைவேற்றலனா then he is not a God worthy to be believed. So he is so cautious. அத்தனை ஜாக்கிரதை உள்ளவரா இருக்கிறார், தான் சொன்னதை நிறைவேற்றணும், எப்படியாச்சும் நிறைவேற்றுவார். இட்ஸ் பியாண்ட் உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகள், அதை காட்டிலும் he is beyond that. He is beyond so powerful and so awesome, planning to fulfill his promises in your life. அப்போ இந்த நிறைய நேரத்துல நம்ம பார்க்கும், இந்த யூடியூப்ல எல்லாம் இப்ப நிறைய வரும், நீங்க பாருங்க. இந்த மாதத்துக்கு, பிப்ரவரி மாதத்துக்கு வேண்டிய வாக்கு தத்துவம் ஆண்டவர் இந்த மாதத்துல ஒருத்தர் நடத்துவார்னா, ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கங்க, அதை செக் பண்ணுங்க, டெய்லி எழுதுங்க என்னென்ன நடந்துச்சுன்னு. நடந்துச்சா பாருங்க, நடந்துதான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, if God wants to do something உங்க வாழ்க்கையில செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்சு he will personally speak to you. உங்களோடு தனித்து பேசுவார், ரேண்டம் எல்லாம் பேச மாட்டார். இந்த பைபிள் முழுக்க பாத்தீங்கன்னா, when you see the saints of God, ஆதி முதல்ல பாத்தீங்கன்னா நோவா தொடங்கி நீங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழைக்கிறாரு, பேசுறாரு, சொல்றாரு. சொன்ன பிறகு அது மனுஷன் கோஆபரேட் பண்ணும்போது அதை நிறைவேறுகிறதை நாம் பார்க்கலாம். God's promise doesn't happen because you believe. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். சில இடத்துல நான் ஏற்கனவே நான் சொன்னேன், சில நேரத்துல சில do you believe, எல்லாரும் yes I believe, I believe, I believe ன்னு கத்துவாங்க, ரைட்? நீ believe ன்னு சொன்னாக்கா it doesn't become yours, right? So there is an action and then there is a reaction. மனசுல நான் கண்ணுல பார்க்கணும், படிக்கணும், இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும், உள்ளத்துல விசுவாசிக்கணும். விசுவாசிச்ச பிறகு then there is an action for that word. You begin to live that word. அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழும்போது
அதோட ரியாக்ஷன் என்னன்னா அந்த வார்த்தை நிறைவேறும். நாங்க ஊழியக்காரங்க என்ன பண்ணோம்னு சொல்லிட்டோம், விசுவாசிங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டினா வந்துருமா? தீஸ் ஆர் த ராங் டீச்சிங்ஸ் prevalent ஆயிடுச்சு சபைக்குள்ள. அண்ட் நமக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தா தான் we get excited. கொஞ்சம் உடம்பெல்லாம் செஞ்சு, கொஞ்சம் உடம்பெல்லாம் சூடாகி, ரெண்டு அந்நிய பாஷை பேசி அப்படி இப்படி பண்ணாதான் we get satisfied. ரைட்? நாம என்ன நினைக்கிறோம், ஆவியானவர் வந்துட்டாரு, சொல்லிட்டாரு, கொடுத்துட்டாரு. நோ, without the cooperation of man with God, God's word will never be fulfilled in a person's life. நீங்க ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா நோவாவுக்கு ஆண்டவர் பேசுறாரு, நோவா தேவனோட சஞ்சரித்தான் நம்ம படிக்கிறோம். நோவா சஞ்சரித்த பிறகு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒரு பேழை உண்டு பண்ணுப்பா. சோ பைபிள் சொல்லுது, the relationship with God and Noah எங்க கொண்டு போச்சுன்னா ஃபெய்த்துக்குள்ள கொண்டு போனது, விசுவாசத்துக்குள்ள கொண்டு போனது. அப்போ தேவன் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கும் போது he never questioned God's plan, God's integrity. அவன் கொஸ்டின் பண்ணல. ஓகே காட், புரியல, இவ்வளோ பெரிய பேழை உண்டு பண்ணு, இத்தனை ஃப்ளோர் வெயி, இவ்வளவு பெரிய ஜன்னலை வெயி, ஒரே ஒரு டோர் வெயி. ஏன்னா even though he may not be comfortable, but he never had a doubt about the word of God. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, everyone, எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, if you have a continuous relationship with God or fellowship with God, then when God begins to speak to you, you will never, ஒருபோதும் ஒரு வினாடி உங்களுக்கு அவருடைய வார்த்தை மேல சந்தேகம் வராது. மாறாக you will grow in faith. நாங்க சொல்லுவோம், விசுவாசிகள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எப்ப விசுவாசம் வரும்? only when fellowship with God. நோவாவுடைய வாழ்க்கையில் அதான் அவன் எதிர்பார்க்கவே. அவன் என்ன பண்ண, தேவன், பைபிள் சொல்லுது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். then God opened his heart to Noah. அப்ப இதெல்லாம் இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, மனுஷன் கெட்டு போய் கொண்டு இருக்கிறான். அவன் சிறு வயது தொடங்கி அவன் மனசு ரொம்ப எப்படி கெட்டதா இருக்கிறது, தீமையா இருக்கிறது, ஈவலா இருக்கிறது. so I want to destroy. அதுக்கப்புறம் பிளான் சொல்றாரு, I want you to make a ark. ஒரு பேழை உண்டு பண்ண சைஸ கொடுக்கிறாரு. then he says, அந்த பேழை உண்டு பண்ண பிறகு அவர் சொல்றாரு, அந்த destruction எப்படி வருது, I am going to send rain. see, everything, God's initiative, man's receptive, and the final is God's finishing it. God தான், தேவன் தான் இனிஷியேட் பண்றாரு. Your receptive of it, and the receptive is called faith. And the faith, when you move in action, then God fulfills it. நோவாவுடைய வாழ்க்கையில அதுதான். இந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில பாருங்க, நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் when he was an idol worshipper, அப்ப ஆண்டவர் அவனை கூப்பிடுறாரு. எங்க? when he was in கல்தேர் என்ற ஊர், என்ற கல்தேர் பட்டணத்துல அவன் இருக்கும்போது ஆண்டவர் அழைச்சு அவனுக்கு என்ன பண்றாருங்க, சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், I want to, நீ உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறேன், அப்படியெல்லாம் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுப்பாரு. so when God said, immediately இது நடந்துச்சா? that was in the mind of God with Abraham. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, there is already a word for you in the mind of God. யாரோ வந்து சொல்றது இல்ல. sometimes God may use man to அத வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு. பட் தேவன் என்ன பண்றாருங்க, அவர் மைண்டுக்குள்ள உங்களை குறிச்சு ஒரு பிளான், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் போட்டு வச்சுட்டாரு. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, so if you want to understand man's cooperation with God, நீங்க 12ஆம் அதிகாரத்துல தான் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், before sending Abraham go னு சொல்றதுக்கு முன்னாடி God always calls come. ஆண்டவர் எடுத்த உடனே போன்னு சொல்ல மாட்டார், முதல்ல வா. ஆதி அப்போஸ்தலர் எல்லாரும் பாருங்க, follow me.
ரைட்? அத்தனை பேரையும் ஃபாலோ மீ, சீஷர்கள் ஃபாலோ மீ. சோ அந்த டைம் வரும்போது now you go. Why does he call? எதுக்கு கூப்பிடுறாரு? To learn from him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். You come and you learn from me. என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்க. See, without coming to God, God is not going to send you. உங்களுக்கு அழைக்காம அவர்கிட்ட நீங்க வராம ஆண்டவர் உங்களை அனுப்ப முடியாது. You are designed like that. If you are ஜனம் சொல்ற உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. So how is God going to bless you? ஆபிரகாமுக்கு சொல்றாரு அழைச்சவரு. If you want to know that, you have to read Acts 7ல படிச்சீங்கன்னா அங்க வந்து ஸ்தேவான் சொல்றாரு, அவர் ஊர் கல்தேர் என்ற ஊர் என்ற கல்தேர் தேசத்துல ஊர் என்ற தேசத்துல இருக்கும் போது அங்க வந்து ஆபிரகாம் அழைச்சாராம். அழைச்ச பிறகுதான் he says now you go. Right? Go எங்க வருது? It's in Acts, Genesis chapter 12 12ஆம் அதிகாரத்துல நமக்கு அங்க சொல்றாரு. 1ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? Genesis 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நல்ல கவனிங்க, திடீர்னு ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து அப்படி சொல்ல போறது இல்லை. ரைட்? ஹல்லேலூயா. இப்ப போன வாரம் சிஸ்டர் மரியா வந்தாங்க. பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எனக்கு தெரியாது இல்ல. ரைட்? ஆஃப்டர் ஷீ ரிவீலிங் ஹர் நேம், நவ் ஐ கேன் ஷே. அவங்கள பார்த்த உடனே நான் சொல்ல சிஸ்டர் மரியா இவங்க தான். இந்த இருக்கிற ஒவ்வொருவரையும் இவங்க தான், இது இவங்க தான், இவங்க தான், இவங்க தான் நான் சொல்ல முடியும். பிஃபோர் தட், ரைட்? அப்போ ஆண்டவர் இங்க பைபிள் சொல்லுது, தேவன் ஆபிரகாமை நோக்கி, God looked to Abraham. அவர் சும்மா அப்படி பேசல. He looked to Abraham. ஆபிரகாமை பார்த்து now he speaks. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், relationship with God is very important. நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் பழகினாதான் உங்களை கூப்பிட முடியும், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் அங்க போய் இங்க போய் அவன் சொல்றது இவன் சொல்றதெல்லாம் நம்பி மண்டை குழம்பி இன்னும் விட்டா பைத்தியம் பிடிச்சிரும். சில பேர் அடிச்சு சொல்லிடுவாங்க, இது நடக்க போகிறது. இன்னும் சில பேரு மரணனால கூட சொல்லிடுவான், you are going to die ன்னு கூட சொல்லிடுவான். அந்த அளவுக்கு மூளெல்லாம் என்னதுங்க சிதறிடும். அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் நாம. சோ இங்க நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்ற, ஆபிரகாம் பாக்குற. ஆபிரகாம் சரி, ஓகே, தேவனுக்கு எல்லாருக்கும் தெரியும், பேரெல்லாம் தெரியும், நீங்க யாருன்னு தெரியும், யார் வீட்டுல பிறந்தீங்க தெரியும், எப்ப பிறந்தீங்க தெரியும், எப்ப சாக போறீங்க எல்லாம் தெரியும். பட் அதுக்கு நீ சாவறதுக்கு முன்னாடி God wants to execute his plan. அப்போ ஆபிரகாம் தேவனோட ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா திடீர்னு அவர் ஆபிரகாமே புறப்பட்டு போன்னு சொல்லுவாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லுவாரா? ஒருத்தர்னா செய்வீங்களா? நான் உங்களை பார்த்து ஏதோ ஒரு வேலை சொல்றேன், இதெல்லாம் விட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணுப்பா, நான் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆச்சு வேலை, ஏன் வேலை எனக்கு முக்கியம்னு சொல்ல மாட்டீங்க? So we have எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க, சில காரியங்கள் நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு பிளானோட தான் நம்ம இருப்போம். nobody is there here without plan. இங்க எல்லாருக்கும் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணோம், அங்க போனோம், மத்தியானம் இதை சாப்பிடணும், மத்தியானம் இதை செய்யணும், இதெல்லாம் ஏற்கனவே இட் இஸ் இன் அவர் மைண்ட். பிளான் பண்ணியாச்சு. பிளான் பண்ணிட்டு அந்த பிளானுக்கு ஏற்றபடி நம்ம செட்டப் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் என்ன இருக்குதுங்க வசனம், அது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி
அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அவருக்கு தெரியும். எப்ப தெரியும்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல சொன்னபடி அவன் எங்க இருந்தாருங்க? ஹாரான்ல வந்து தங்குறதுக்கு முன்னாடி அவன் மெசொப்பொத்தேமியால இருக்கும் போதே, ஊர் என்ற கல்தேர் பட்டணத்துல இருக்கும் போதே அவனை அழைச்சாராம். So there was a relationship. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு என்ன இருந்துச்சுங்க? அடிக்கடி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதனாலதான் அவன் கூப்பிட்ட மாத்திரத்துல ஆண்டவர் அந்த எப்படி கூப்பிட்டாருன்னு தெரியல, எப்படி போன்னு சொன்னார் மாத்திரம் தான் நமக்கு தெரியுது. அவன் என்ன பண்றான்? வரும்போது அவங்க அப்பா, ரைட், ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், இவங்க எல்லாம் சாராயோட புறப்பட்டு வந்து எங்க தங்குறாங்க? ஆரான்ல தங்கிடுறாங்க. ரைட், ஆரான்ல தங்கி இருக்கும் போது ஆபிரகாமுடைய அப்பா தேராகு செத்து போறான். செத்து போன பிறகு அப்போ God didn't tell him to go till தேராகு சாகர வரைக்கும். அப்போ அதோடைய அர்த்தம்னா ஆபிரகாம் was connected அவங்க அப்பாவோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இருந்தான். ஆண்டவர் அவனை ஏற்கனவே சொல்லி இருக்கணும், எப்படி போறது எப்படி போறது, எங்க அப்பா இருக்கிறாரு எங்க அப்பா இருக்கிறாரு எங்க அப்பா இருக்கிறாரு, இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போன்றாரு சொல்லி எண்ணங்கள் இருந்திருக்கலாம். I cannot say, பட் அந்த கதையெல்லாம் நீங்க உட்கார்ந்து நிறைய படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் பாக்குறாரு. ஆபிரகாம், the Lord said to ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ இப்ப என்ன பண்ண? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்த வசனம் வாசிங்க. போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன், உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு படும் என்றார். அடுத்த வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு அழைக்கும் போதும் புறப்பட்டு வந்தான். ஹாரான்ல தங்கிட்டான். அவங்க அப்பா வேண்டாம் மகனே கேட்டு தங்கிட்டான். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் the second time God's word comes to Abraham, இப்ப நீ என்ன பண்ணு? எல்லாத்தையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ போனா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதை கேட்ட மாத்திரத்துல now Abraham ஏற்கனவே had grown in faith. now அதே faithல கண்டினியூ பண்ணி steps out to Canaan, கானானுக்குள்ள he begins to move, not knowing where to go. That is called cooperation. Man with God, God with man. Right? அடுத்து பாருங்க ஐசக். அதேதான். ஐசக் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் God. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ல ஆபிரகாமோடு இருந்து நடந்து 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 he understood God. அதனாலதான் 26ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது when Isaac tried to go to Egypt like his father, பஞ்சம் வரும்போது ஏற்கனவே ஈசாக்குக்கு அனுபவம், அங்க அப்பா ஈஜிப்டுக்கு போன அனுபவம். அதுல என்ன பண்றான்? அவன் கூட என்ன நினைக்கிறான்? நம்ம போய் நம்ம அங்க சரி பண்ணிக்கலாம், பஞ்சம் முடியற வரைக்கும் அங்க இருக்கலாம். Then when he is planning this and trying to go, அப்போ God spoke to
ஐசக். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஃபெல்லோஷிப் வித் காட், நீங்க ஆண்டவரோட பழக பழக பழக, he cannot restrain himself speaking to you. நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கா ஆராதனைக்கு போக மாட்டேன், ஆண்டவர் சொல்றபடி நான் வாழ மாட்டேன். If you are living in that stage, கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? God speaking is very impossible. பட் என்ன ஒண்ணுன்னா, God tries his best in simple. அவருக்கு தெரியும், he knows எவ்வளவு வல்னரபிளா நாம இருக்கிறோம்னு தெரியும். சோ இஃப் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நல்லா கவனிச்சீங்கன்னா, ஈசாக்குக்கு சொல்றாரு, ஈசாக்கு என்ன பண்றாரு? He abandoned his plan going to Egypt. எதுக்கு? Because he knew his God. எங்க அப்பா கேட்டார் அப்படின்னா, நானும் I want to live in faith with God. அங்க பைபிள் சொல்லுது, தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல he reaped or 100 மடங்கு அறுவடை கண்டான். ரைட்? சோ இதை ஏன் நான் சொல்றேன்? I want you to learn, understand the pattern of God. நமக்கு பைபிள் முழுக்க பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கிறார். I want you to go to the next யார் இருக்கிறது? யாக்கோபு. When you study the life of Jacob, see, ஏப்ரஹாமுக்கு முன்னாடி தெரியாது. சோ அவனுடைய டிசெண்டன்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம், ரைட்? ஆனா ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிடுவார் அபவுட் ஐசக். உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன், his name is going to be, நீ அவனுக்கு ஈசாக்குன்னு பேரை வைக்க போகிற, சோ அவனை கொண்டு I am going to give you generations, அதெல்லாம் சொல்லிடுறாரு, ரைட்? பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, பிறந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் நடக்குது. 22ஆம் அதிகாரம் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பலி செலுத்தும் போது அகெயின் காட் ஸ்பீக்ஸ். நம்ம அந்த நிறைய டீட்டெயிலுக்கு போகல. நான் என்ன பண்றப்போ I am going to shift to Noah, Abraham, Isaac. Now I am going to shift to Jacob. யாக்கோபுக்கு என்ன பண்றாருங்க? ரெபேக்காலுக்கு, ஈசாக்குக்கும் ரெபேக்கா கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு? 20 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்ல. அப்போ ஈசாக்கு தேவனிடத்துல ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும் போது யோசித்து பாருங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ணானா இல்ல பல வருஷம் ஜெபம் பண்ண இருப்பானா? நம்ம பைபிள்ல ஒரே ஒரு வசனம் தான், ஈசாக்கு ரெபேக்காலுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணாரு? ஜெபத்தை கேட்டு அவளை கர்ப்பத்தை திறந்தாருன்னு, ஒரு குழந்தை கொடுத்தாருன்னு இருக்கும். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். அப்போ he had been praying for long time. சோ அவங்க அப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா 21ல பாத்தீங்கன்னா 25:3 மலடியார் தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பத்தை. God prolonged the blessing. ஜாதிகளை கொண்டு வருவாங்க. God prolonged that blessing for 20 years. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சோ 22ஆம் வசனத்துல அவர் கர்ப்பத்தில பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். எங்க போனாவ? யோசிச்சு பாருங்க, 2 பிள்ளைங்க உள்ள, வெளியே வரல, உள்ளே சண்டை போடுறாங்க. உள்ள எப்படி சண்டை போட்டாங்க தெரியல. she got frustrated. எட்டி ஓச்சாங்களான்னு தெரியல. ஒரு பிரெக்னென்ட் ஆகும்போது அந்த குழந்தை மூமெண்ட் ஆகும்போது எல்லாருக்கும் சந்தோஷம், கையை வச்சு பாத்துக்குவாங்க. இங்க பார்த்தா ரெபேக்கா சொல்ற, அவளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. உள்ள அவ்வளோ பிரச்சனை, ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருந்தன. உள்ளே பாக்ஸிங் போட்டு இருந்தாங்க ஈசாக்கும்
ஏசாவும் யாக்கோபும் ஏசாவும். அப்போ கர்த்தர்கிட்ட போய் கேக்குறான், ஆண்டவர் வாட் இஸ் திஸ்? அப்போ ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்றாரு, அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ப்ராஃபஸி வருது. என்னன்னு? 2 ஜாதி உள்ளது வரப்போகுது. அப்போ உள்ள என்ன? உள்ள எதுக்கு சண்டை? நீ பெரியவனா நான் பெரியவனா? அதான் அங்க உள்ள சண்டை. வெளியே வர்றதுக்கு முன்னாடியே சண்டை. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் சொல்றாரு, ப்ராமிஸ், வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. 2 ஜாதி வரப்போகுது, அது 2ம் பலத்ததா இருக்க போகிறது. ஆனா ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை சேவிக்கும். உங்க அண்ணன் தம்பியா அண்ணன் சேவிக்க போகிறான். தட் இஸ் அகெயின்ஸ்ட் இஸ்ரேலுடைய ஜூயிஷ் கல்ச்சர்ல அது இல்ல. எல்லாருக்கும் என்னங்க? முதற் பலனுக்கு தான். the first child is enabled, or God says he will have everything the father has. first born. அதுதான் நியம ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப நாம அதுக்கெல்லாம் டீட்டெயிலுக்கு போக போல. சோ 2 பேர் அதுக்கப்புறம் திறந்துடுறாங்க, 2 பேரும் வளர்றாங்க. இப்போ மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன் ரெபேக்கால் திரும்ப ஏன்னா அவன் கூடாரவாசியா இருந்தான். யாக்கோபு என்ன பண்ணா? கூடாரவாசியா இருந்தா நிறைய நேரத்துல அந்த கதையை சொல்லி இருக்கணும் ரெபேக்கால். சோ அவனுக்குள்ள மைண்டுக்குள்ள உட்காந்துச்சு, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். அவன் ஏசா பார்க்க மாட்டே, நீ என்கிட்ட தான் எனக்கு வேலைக்காரனா தான் இருக்கணும். You have to listen, you will serve me. சோ அதனால என்ன பண்றான்? ஆல்ரெடி there is a promise for him. அவன் என்ன பண்றான்? நீங்க அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 26ல இல்ல 27ல பாத்தீங்கன்னா you begin to see என்ன பண்றாங்க? He wants to steal, which God didn't say. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, you will be you will become like a firstborn. அவன் தான் firstborn, but you will be the firstborn. இதுதான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். இப்ப என்ன பண்றான்? கேட்டு கேட்டு காதல வாங்கி, இல்ல நான் 2ஆவதா தான் பிறந்தேன், நான் 2ஆவதா தான் பிறந்தேன், எப்படி நான் ஃபர்ஸ்ட் பார்னா மாறுது? அதனால he uses every tactic. ஆபிரகாம் கஷ்டப்படல. ஆண்டவர் சொன்னாரு, போனா அவன் பெரிய ஜாதியா. ஈசாக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவனை ஆசீர்வதிச்சாரு, பயங்கரமா வர 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 விருத்தி அடைஞ்சான்னு இருக்குது. இங்க ஏசாவியும் யாக்கோபியும் பார்த்து ஆல்ரெடி ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்தது, ஈசாக்கு சம்பாதிச்சது எல்லாம் தேர் ஆல்ரெடி மல்டி பில்லியனர்ஸ் அவங்க. இப்போ இது யாக்கோபு என்ன பண்றான்? அவங்க அண்ணன் டயர்டா வரான். டயர்டா பசி. இட்ஸ் சம்டைம்ஸ் இந்த கதையெல்லாம் படிச்சா ஃபன்னியா இருக்கும். அவன் கூலு காசிட்டு இருக்கிறான், கஞ்சி காசின்னுக்கிறான். பாரிஜ் இங்கிலீஷ், இந்த தமிழ்ல தான் நான் சொல்றேன். ஏதோ காசிட்டு இருக்கிறான். காசுன்னு இருக்கும் போது இவன் வந்துடுறான். ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுப்பா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கிறேன், கொஞ்சம் நீ வச்சிருக்கிற கஞ்சில கொடு. அவன் சொல்றான், உனக்கு வேணும்னா இது சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு. அவன் மைண்ட் பாரு எங்க இருக்குது? அண்ணங்கார பசியில வரானே, அவன் தாகத்தோட வரானே, அவனுக்கு பசி ஆத்தணும்னு இல்ல, அவன் மனசெல்லாம் என்ன இருக்குதுங்க? கரப்டா இருக்குது. அவன் மைண்டுக்குள்ள என்ன இருக்குது? my chance to steal, to have the firstborn. சோ அவன் சொல்றான், நீ எழுதி கொடு, நான் உனக்கு என்ன பண்றேன்? இந்த கஞ்சை கொடுக்குறேன். ஆக்சுவலி நீங்க ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா ஜஸ்ட் ஏசா எடுத்துக்கப்பான்னு சொன்ன உடனே அது நடந்த காரியங்கள். there are many rules. எல்டர்ஸ் எல்லாம் கூட்டு வரணும், அவங்களுக்கு முன்னாடி சொல்லணும், அவங்களுக்கு முன்னாடி அவன் கன்ஃபஸ் பண்ணணும். இதெல்லாம் நடந்தாதான் the elders become witnesses. அங்க ஏதோ ஒரு சாட்சி வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கணும். பட் நமக்கு எழுதப்படல. இவன் என்ன பண்றான்? for some reason it is not written. when you read in the cultural, ஆபிரகாமுடைய கல்ச்சர் எல்லாம் படித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
சோ ஊர் பெரியவங்களெல்லாம் வரணும், வந்து அவங்க முன்னாடி சொல்லணும், இதெல்லாம் இருக்கும். அப்போ எவ்வளவு டைம் ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு பைபிள் என்ன இருக்குது, இது போதும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லி ஈசாக்கு இது ஏசா என்ன பண்றான், ஓடா நான் சாக போறேன், நான் பழைக்கிறேன்னு தெரியாது, எடுத்துக்க. அதை எடுத்துக்கின பிறகு எபிரேயர்ல சொல்லும், ஏசா என்ன பண்ணானா, அதை குறிச்சு ஒரு மேன்மை இல்லாம இருந்துச்சான். அந்த வாக்கு தத்தத்தை ஃபர்ஸ்ட் பார்னுடைய வார்த்தையை never took it seriously. சோ யாருமே விட்டு கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுத்துட்டான். என்ன மைண்ட்ல இருந்துச்சு தெரியல, விட்டு கொடுத்துட்டான். உடனே கஞ்ச கொடுக்குறான், கஞ்ச குடிச்சு அவன் பாட்டு குடிச்சு எந்திரிச்சு போறான். he never even thought about it. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு வயசாயிருது, கண்ணு தெரியறதுல. ஈசாக்கு கிட்ட சொல்றார், ஈசாக்கு வந்து ஏசாவை கூப்பிட்டு சொல்றாருப்பா, எனக்கு வயசாயிருச்சு, now it's time to bless you. என்ன பண்ணு, நீ காட்டுல போய் ஒரு வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்து சமையல் பண்ணி எனக்கு டேஸ்டி நாக்குக்கு ருசியா கொண்டு வந்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கேட்கிறான். இத வந்து யார் கேட்டது? ரெபேக்கா கேட்கிறான். ரெபேக்காளுக்கு ஏசா பார்த்தா பிடிக்காது, ஈசாக்குக்கும் பிடிக்காது. காரணம் மேரிடு, அவன் வந்து ஒரு கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணியிருந்தான், அதனால கோவம். ஆனா யாக்கோபுக்கு மேல ரெபேக்காளுக்கு என்ன லவ். நம்ம வீட்டுல அப்படிதானே, ரெண்டு பிள்ளைங்க தான், ஒரு கண்ணுல செவன்னா இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சிருப்போம். ஒரு பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம், ரைட்? இன்னொரு பிள்ளை தப்பு பண்ணலனாலும் போட்டு 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 வாங்குவோம். அது ஏன்னு எனக்கும் புரியல என்ன வரைக்கும். சரி, ஓகே, அது எப்படியோ போட்டோம். இப்போ ரெண்டு பேரா இருக்கிறாங்க, இங்க என்ன நடக்குதுங்க? என்ன சொன்னேன்? ரெபேக்கா பாக்குறான், ரெபேக்காவும் கூட்டு களவாணி ஆயிடுறான். எப்படி என் புருஷன் ஏசாவுக்கு கொடுக்கணும், அவன் நான் சொன்னதை கேட்கல, நான் வேணான்னு சொன்ன கானான் ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறான். எனக்கு மன கஷ்டமா இருக்கிறது, நான் இதை சேஞ்ச், நான் வந்து என்ன பண்ண போறேன், ஆதியில ஆண்டவர் சொன்னார்ல பிறக்கிறதுக்கு ஒண்ணு, அடுத்து நானே நிறைவேற்ற போகிறேன். ஆபிரகாம் அவனே ட்ரை பண்ணான், இஸ்மவேல். sometimes we try and do as if God has said. அதனால பிரச்சனையில தான் நம்ம மாட்டிட்டு இருப்போம். அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்க. உன்னை ஆசீர்வதிப்பேன் வந்து சொன்னா ஜாக்கிரதையா இருங்க. கேளுங்க எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு கேளுங்க. Don't fall to the trap. இங்க யாக்கோபு என்ன பண்றாங்க, யாக்கோபு கிட்ட வந்து கூப்பிடு. யாக்கோபுக்கு உள்ள பயம், ஆனாலும் சொல்ற இப்போட நான் கவனிச்சுக்கிறேன், அவங்க அம்மா சொல்றேன். அந்த தைரியத்துல ஒரு ஆடை வெட்டி குழம்பு பண்ணி சப்பாத்தி சுட்டு கொடுத்து அனுப்புறான். உள்ள போன உடனே ஒரு பக்கம் ஈசாக்கு என்ன கம 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 கமன்னு சமையல் வாசனை, ரைட்? அது நான்வெஜ் பண்ணா எப்படிதான் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போத தெரியல. சோ அத போலதான் கொண்டு வரும் போதே கம கமன்னு வாசனை வருது. ஈசாக்கு வாசனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு, யாருப்பா நீ? நான் தாங்க ஏசா. நான் யாரு? பிறந்ததுல இருந்து கூட இருக்கிறான். ஏசாவா யாக்கோபுன்னு தெரியாதா? ஒரு நான் இப்படி நினைக்கிறேன், ஈசாக்கு சாப்பாட்டுல மயங்கிட்டான். அவங்க மைண்ட் பேதலிச்சு போச்சு. சில நேரத்துல நம்ம கல்யாணத்துக்கு போனாக்கா அந்த வாசனை இழுக்க என்ன பண்றோம், அப்புறம் போய் மொய் கொடுத்துக்கலான்னு போயிடுறோம்ல, தாங்க முடியாம போயிடுறோம்ல, சாப்பிட்டு வரலாம். அத போலதான் ஈசாக்கு வர வர இன்னும் பக்கத்துல வரவும் இன்னும் ஸ்மெல்லு நல்லா வருது. பேசுறான், யாரு? நான் ஏசா. அப்பா நான் ஏசா. ஏசாவா நீ? அத இன்னும் பக்கத்துல வந்துருது. பக்கத்துல வந்ததுன்னா எவ்வளவு இவ்வளவு சீக்கிரம் உனக்கு கிடைச்சு. சில நேரத்துல நம்ம எவ்வளவு புத்திசாலிங்க தெரியுமா? ஏசா யாக்கோபு என்ன சொல்றான், கர்த்தரால் எனக்கு உண்டானது இது. இன்னைக்கு நிறைய பேரு லைஃப், நீங்க யாக்கோபுடைய லைஃப கவனிச்சீங்கன்னா
இந்த நடுவுல ஆண்டவர் கூப்பிட்டுக்கிறது, பண்ற தப்பெல்லாம் நாம பண்ணிட்டு ஆண்டவர் அவரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறது சப்போர்ட்டுக்கு. லஞ்சம் வாங்கி பணக்காரன் ஆயிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடாது, பக்கத்துல வச்சுக்கிறது, ஆண்டவர் கூட போட்டுக்கிறது. ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன். இப்போ ஒருத்தர் தவறான வழியில சம்பாதனை பண்றாரு, ரைட்? அவர் என்ன பண்றாரு, என் பாவம் ரெக்கார்டு புக்ல இருக்கக்கூடாதுன்னு சர்ச்சில் வந்து தசமம் கொடுக்குறாரு. ஊழியக்காருக்கு நல்லா தெரியும் அவன் வந்து சரியான விதத்துல சம்பாதிக்கலன்னு. ஊழியக்காரர் என்ன பண்றாரு, வானப்பா உன் காணிக்கை நீ எடுத்துன்னு போன்னு சொல்லுவாரா? எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லுவாரா? ஆனா என்ன பண்ணுவாங்க, கண்ணை மூடிக்கின்னு நீ எப்படியோ கொடுத்துக்க, மொத்தத்துல கொடு. The pastor also becomes a partner. இதெல்லாம் நடக்குது, இன்னைக்கு நடக்குது. பிகாஸ் they want money, அவ்வளவுதான். இங்க என்ன நடக்குது, ஃபெடப் ஆயிடும். கேக்குறான் மறுபடியும். இப்ப யாக்கோபு என்ன சொல்றான், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. எவ்வளவு துணிகரம். டுடே மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் துணிகரமா பாவம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். பட் yet you bring தேவனுடைய நாமத்தை வீணில் உச்சரிக்காதே. Do not use the name of God in vain ன்னு சொல்லும். But we use that name again and again and again. 4 பேருக்கு முன்னாடி உங்களை கவர் பண்ணிக்கிறதுக்கு use the name of God in vain. So பைபிள்ல இது எழுதி இருக்குது. Why it is written for you and me to study. அதை படிச்சு தெரிஞ்சு கொண்டு நம்ம லைஃப் ரைட்டா நான் வச்சுக்கிறதுக்கு தான். ஈசாக்குக்கு இன்னும் ஒரு பக்கம் சாப்பிடணும், இன்னொரு பக்கம் டவுட். பக்கத்துல வாப்பா, ரெபேக்கால எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அவங்க அப்பா தெரியும், இவ்வளவு வருஷம் குடும்பம் நடத்தினா ஈசாக்கு எப்படின்னு தெரியாதா? அதனால பண்றா, ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்புறான். அவன் பக்கத்துல போகும்போது ஸ்மெல் வருது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு மயிர் தோலெல்லாம் சுத்தி கட்டி அனுப்பிச்சிடறான். அவன் தடி பார்த்துட்டு வாய்ஸ் யாக்கோ மாதிரி இருக்குது, இந்த முடியெல்லாம் யாக்கோ ஏசா மாதிரி இருக்குது, வாசனை அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஏசா மாதிரி இருக்குது, வாய்ஸ் மாத்திரம் இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ரைட்? 2 பிள்ளைங்க ஒரே போல இருந்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? அவங்க அப்படி வாயை திறந்த உடனே தெரிஞ்சிடும் நமக்கு, ஓ இது இவங்க தான், இது இவங்க தான். மாத்தி பேசினாலும் கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளவு திறமைசாலிங்க நம்ம. ஈசாக்கால கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? அவனுக்கு சாப்பாடு கண்ணு மறைச்சிச்சு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரிப்பா கொண்டா, நான் சாப்பிட்டுட்டு ஒன்னு ஆசீர்வதிக்கிறேன். சிரேஷ்ட புத்திர, எத்தனை பொய் பாருங்க யாக்கோபு. இந்த யாக்கோபோட தேவன் பேசுவாரா? வாயை திறந்தா யாக்கோபு வாயில பொய். இப்போ அப்படி வரான், வந்துட்டு அவங்க அப்ப சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிச்சு முடிச்சான். கொஞ்ச நேரத்துல ஏசா வந்துட்டான். இப்போ ஈசாக்கு புலம்புறாரு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், சாப்பிடறதுக்கு முன்னாடி தப்பு பண்ணேன்னு தெரியலையா? நல்லா தெரியுது. சத்தம் யாக்கோபு உடம்பு மாத்திரம் எப்படி இருக்க முடியும்? தட் இஸ் கால்ட் டிசெப்ஷன். பிசாசு எப்படி வருவான்? டிசெப்ஷன்ல தான் உங்ககிட்ட வருவான். டிசெப்ஷனுக்கு யாரை பயன்படுத்துவான்? யாரை பயன்படுத்துவான்? எந்த பீப்புள பயன்படுத்துவான்? உங்களை ஏமாத்தணும்னா எந்த பீப்புள பயன்படுத்துவான்? ஊழியக்காரனை தான் பயன்படுத்துவான். சாதாரண மரங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு வந்து 2 வார்த்தை அப்படி
மேல போய் கீழே வந்த உடனே ஓ ஆவியானவரே அப்படி வந்து பேசிட்டாருன்னு நினைப்பீங்க. ரைட்? டோன்ட் பி வாட்ச்ஃபுல். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, why I'm telling இதுல சொல்றேன்னா, நீங்க ஒரு வசனத்தை படிங்க, Proverbs 10 and verse 22. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோட. அப்போ your blessing is stored in God. Spiritual blessings, materialist blessing, financial, எல்லாமே he is the source of your blessing. மனுஷன் என்ன பண்றான்? he devises plan. யாக்கோபு அன்னைக்கு பிசாசு இல்ல, இன்னைக்கு இருக்கிறான் பிசாசு, இன்னைக்கு நமக்கு தெரியும். யாக்கோபு என்ன பண்றான்? அந்த வாக்கு தத்தத்தை மனசுல வச்சு he devises plan to be a blessing. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஏசா கோவம் வந்து நான் உன்னை விடுறேனா இல்லையா பாடுறான்னு சொன்னா, அப்பா அம்மா கூட ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னாயிடுறாங்க. சொல்றாங்க ஓடிடுறான் இங்க இருந்து, அவன் கொண்டு போட்டுற போறான். நேரா ரெபேக்கா சொல்ற, எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு, அங்க உனக்கு அங்க போய் இருந்துரு, உங்க அண்ணன் கோபம் தணிஞ்ச ஒரு பாடு வந்துருன்னு தான் அனுப்புறாங்க. ஆனா இவங்க போய் என்ன பண்ணிட்டான்? 20 வருஷம் செட்டில் ஆயிட்டான். போன உடனே என்ன பண்ணிட்டான்? யார் மேல? ராகேல் மேல கண்ணு போட்டான். லாபா வீட்டுக்கு போறான், போகும்போதே கண் எங்க இருக்குது? ரேச்சல் மேல இருக்குது, ராகேல் மேல. கட்டினா இவ்வளவுதான் கட்டணும். நான் அவர் அங்கே லவ் வந்துருது, கிணத்துக்கிட்டே லவ் வந்துருது. ரைட்? போறான், அவன் சொல்றான், சி அவனுடைய கன்னிங்னஸ் பாரு. நீ மாமா தான்ப்பா, எங்க அம்மாவுடைய அண்ணன் தான்ப்பா, பட் நான் என்ன பண்றேன்? லாபம் அவன் ஒரு என்னது குறுக்குடு புத்தி. அவன் சொல்றான், நீ என்கிட்ட சும்மாலாம் இருக்காது, நான் கல்யாணம் என்ன பண்ணி கொடுக்குறேன், 7 வருஷம் என்கிட்ட வேலை செய். இவன் குறுக்கடு மைண்டு, அவனுக்கு ஏற்ற ஒரு குறுக்கடு மைண்ட வச்சு அவன் சொல்றான், நான் அவனை உறிஞ்சுக்கிறேன். He squeezes Jacob for 7 years. அதுலயும் குறுக்குடு புத்தி, ராத்திரியோட ராத்திரி பொண்ணைய மாத்திடுறான். கிறிஸ்துவனுக்குள்ள நிறைய நேரத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? when you are unfaithful to God, இதெல்லாம் வாழ்க்கையில வரும். be faithful to God. ஆண்டவர் உங்களை அழைச்சவர். யாக்கோப அவர் சொல்றார், the elder will serve the younger. It will happen. Don't try to manipulate. Don't try to you become God. Don't try to underestimate God. இவன் போகும்போது எப்போ இவன் தப்பிச்சு போறான், அப்பதான் ஆண்டவர் பேசுறாரு. அவன் போட்டு டயர்டா தூங்குறான். தூங்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ஏணி பாக்குறான், எல்லாம் பாக்குறான். ஆண்டவர் சொல்றான், நான் கூட இருக்கிறேன்ப்பா, நான் என்ன பண்ண போறேன்? அகேன் இங்க இருந்து நான் I'm going to be with you and take you. அவன் சந்தோஷமா போறான். பட் சந்தோஷமா போயிட்டு ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொன்ன பிறகு அங்க போய் என்ன பண்றான்? அங்கே பல வேலைகளை செய்யறான். சோ கிட்டத்தட்ட 14-15 வருஷம் ஆயிடுது. இப்ப அவன் சொல்றான், நான் போறேன் பையன் ஆளை விடுந்தானே. லாபம் சொல்லுவான், நீங்க வந்தது, நீ வரும்போது எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஆயிடுச்சு, கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சாரு என்னெல்லாம் சொல்லுவான். இப்போ அவன் சொல்லுவான், அப்ப நான் என்ன பண்றது? எனக்கு 4 பொண்டாட்டி இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் என்ன பண்றது சொல்லும் போது அவன் ஒரு பிளான் டிவைஸ் பண்றான். என்னன்னு? நீ எனக்கு ஒன்னும் கொடுக்காத, ஆடுகளை நீ சொல்ற குட்டி எது போடுறது அது எனக்கு இருக்கட்டும், நீ கேட்கறது அது உனக்கு இருக்கட்டும் சொல்லி பிளான் பண்ணி அதை பண்றான். என்ன பண்றான்? அவன் பிளான் பண்ணபடி எந்த ஆடு என்ன குட்டி போடணும் இவன் டிசைட் பண்றான். இவர் மட்டையை உரிக்கிறாரு, அதுக்கு டிசைன் பண்றாரு, அது தண்ணியில போடுறாரு, அதுக்கப்புறம் அதே குட்டி போடுது, இதெல்லாம் நடக்குது. பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறான். இவன் பணக்காரன் ஆயிடும். பொண்டாட்டி கிட்ட போய் என்ன சொல்றான்? வைத்தறிச்சல் வந்தது லாபானுக்கு. எப்படி 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 எப்படின்னு
இவன் ஏற்கனவே அந்த யாக்கோபு அந்த வேலை தான் பண்றவன். அவங்க அண்ணனை ஏமாத்துனா, அவங்க அப்பாவை ஏமாத்துனா, நடுவில் ஆண்டவர் பேரை வச்சுக்கணும், அங்கிருந்து எஸ்கேப் வந்தா அதே புத்தி தான் ஓடுது. இப்ப அவன் என்ன பண்றான், he wants to do something. இப்ப அது பண்றான். உடனே இவன் அவங்க வைஃப் கிட்ட சொல்றான், ஆண்டவர் எனக்கு தரிசனமாகி சொன்னாரு. 28 ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார். 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா காட் தேவன் பேசினார். அதுக்கப்புறம் தேவன் யாக்கோபோட பேசினாரா? 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் தேவன் யாக்கோபோட பேசல. இவன் சொல்றான் ஆண்டவர் பேசினாரு, ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு, அதுல நான் தூக்கத்துல நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் தான் இந்த குட்டிகளை போட வச்சாருன்னு இவன் சொல்றான். வேர் இஸ் த ப்ரூஃப்? நம்ம உடனே எடுத்துக்குவோம், ஓ ஆண்டவர். நோ, தட் வாஸ் ஜேக்கப்ஸ் பிளான். அவன் யாக்கோபுக்கு என்ன, ஆண்டவருடைய பேரை சும்மா சும்மா சொல்றது அவனுக்கு பழகி போச்சு. அதனால அதை சொல்றான். இப்ப இதெல்லாம் ஆன உடனே லாபான துரத்திடுறான். சரி, துரத்துறதுல இவங்க எஸ்கேப் ஆயிட்டு போது லாபான் துரத்தின்னு வரான். இதெல்லாம் நடக்குது. அப்புறம் as they come, இந்த மெசேஜ் எங்க போகுது? ஏசா கிட்ட போகுது. இப்ப ஏசா 400 பேரோட வரான்னு நியூஸ் வருது. கலங்கி போறான். இவன் மனசுக்குள்ளன்னா, எங்க அண்ணன் அன்னைக்கு ஏமாத்துதான் இன்னும் ஞாபகத்துல வச்சிருக்கிறான், என்ன போட்டு தள்ள போறான். அதனால இப்பயும் பாருங்க, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட், ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் கிஃப்ட். முன்ன யாருன்னா கேட்டா சொல்லுங்க, உங்க என்ன எங்க எஜமா உங்களுக்கு யாக்கோபு இது உங்களுக்கு ஏசாவுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கிறாரு. எப்படி பாருங்க, இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரத்துல அதேதான். see I can go on speaking, பட் நமக்கு நேரம் போயிட்டு இருக்குது. இப்ப அன்னைக்கு நைட்டு வருது. நைட்டு வந்தோம்னா யாக்கோபுக்கு உள்ள கட 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 கடன்னு பயம். அந்த பயத்துலதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் என்ன பண்றது தெரியல. 32ஆம் அதிகாரத்துல அவன் என்ன சொல்றான், 10ஆம் வசனத்துல இருந்து இவன் சொல்றான், அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் வந்த இதை யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ 2 பரிவாரங்களை உடையவனான என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியே. இப்ப ஜெபம் பண்றான். அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணானா? நமக்கு பிரச்சனை வரும்போதுதான் ஜெபம் உற்சாகமாயிரும், தெரியுமா? கண்ணீரோடு ஜெபிக்கிறது, உபவாசத்தோடு ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போய் ஜெபிக்கிறது, தனி அறையில ஜெபம் பண்றது. when you encounter problems as a Christian, ஜெபங்கிறது you shouldn't be seasonal. prayer shouldn't be an optional. prayer should be unceasing in your life. ஜெபங்கிறது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? இடைவிடாம ஜெபிக்கணும். Don't pray for your season of blessing. There is already a plan of blessing for you. இங்க என்ன ஆகுதுங்க? ஜெபம் பண்றா, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தெல்லாம் இப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. இப்படி எல்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படியெல்லாம் சொன்னீங்களா ஆண்டவரே. அவனுடைய இப்ப சம்பாரிச்சதெல்லாம் கொடுத்து அனுப்புறான். போனா போட்டா நானும் என் குடும்பம் தப்பிச்சுக்கினா போதும். அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகுது, அவன் மாத்திரம் தனியா இருக்கிறான். குடும்பத்தை கூட வேணாம், ஏன்னா குடும்பத்துக்கு எல்லாம் தில்லு கொண்டு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஐலண்ட்ல தனியா இருக்கிறான். பயத்துல இருக்கிறான். அவன் தைரியமா இருக்கிறான் மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. he was living in fear. அதான் முன்னாடி அவனுடைய ஃபியர்ல என்னென்ன பண்றான்னு நமக்கு எழுதப்பட்டிருக்குது. பயத்துல இருக்கும் போது அவன் என்ன பண்றாங்க, தனியா இருக்கிறான். அப்போ ஒரு புருஷன் அவனோட ரெஸ்லிங் வராரு. அங்க என்ன நடக்குது?
24ஆம் வசனத்துல பார்த்து, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தால் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அல்லட்டும் அவனுடனே போராடி அவனை ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி, வாஸ் இட் டிஃபிகல்ட் ஃபார் தி ஏஞ்சல் ஆஃப் காட்? ஒரு தட்டி தான் முடிஞ்சிருக்கும். ஒரு தூதன் 1,85,000 பேரை கொன்னுட்டார்னா யாக்கோபு ஒருத்தர் அடிக்கிறது கஷ்டமா? யோசிச்சு பாருங்க. பாவலா காட்டுறாரு. இந்த சின்ன பிள்ளைங்களோட பெரியவங்க சண்டை போடுவாங்க தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைங்களோட பெரியவங்க சண்டை போடுவாங்க தெரியுமா? அந்த சின்ன பிள்ளை ஒண்ணுல பண்ணணும் அப்படியே அடிச்சது போல கீழே விழுவ. அந்த மாதிரி ஒரு டிராமா போட்டுங்கிறாங்க ரெண்டு பேரும். The angel of the Lord and Jacob. என்ன இருக்குதுங்க? அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய சந்தை என்ன பண்ணாராம்? தொட்டார். அதனால் அவனோடு அவருடைய போராடிகள் யாக்கோபின் தாடை சந்து சுலுக்கிற்று. அமேசிங் காட். உப்புன்னு ஊதி இருந்தா அவன் போயிட்டு இருப்பான். ஆனா அவனோட போராடுறான். அவன் போராடுறான். ரெண்டு பேரும் குஸ்தி போடுறாங்க. ஒரு நேரம் இப்படி கை போகுது, ஒரு நேரம் இப்படி கை போகுது. இந்த குஸ்தி எல்லாம் பார்த்து இருக்கிறீங்களா? நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது. ரைட்? இந்த மண்ணெல்லாம் நோண்டிட்டு செம்மண்ணு போட்டு அங்க எண்ணெய் தடுவிங்கன்னு இப்படியும் தள்ளுவாங்க. ஒருத்தர் இப்படி தள்ளுவான், ஒருத்தர் இப்படி தள்ளுவான், ஒருத்தர் அப்புறம் கீழே விழுவாங்க, ஒருத்த மேல விழுவான், ஒருத்தர் இதெல்லாம் நடக்கும். அதுதாங்க நடக்குது. யுத்தம் நடந்துட்டு இருக்கு. They are struggling. அப்போ தேவ தூதனானவர் என்ன பண்ணாரா? தொட சந்துல கரெக்டா வச்சு ஒரு அழுத்திடுறாரு. இந்த வர்ம கலைன்னு வாங்க. அத நரம்ப தொட்டுட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். யாக்கோபு நல்லா போயிட்டு இருந்தா இப்ப திடீர்னு இப்படி ஆயிட்டான். யாக்கோபு ஒரு பக்கம் சாஞ்ச பிறகு இப்ப தேவ தூதனானவர் சொல்றா, நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார், அதற்கு நீர் என்னை ஆசீர்வதித்தாலோடைய உம்மை போக விடேன். இப்பதான் யாக்கோபு ஜெபிக்கிறான்னு, நீங்க ஆசீர்வதித்தாலோடைய நான் உம்மை போக விடேன். அதான் நான் சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே. அப்ப இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம், 20 வருஷத்துக்கு மேல எங்க சிரியா தேசத்துக்கு போனதுல இருந்து, அதுக்கு முன்னாடி இது நமக்கு வேணாம், அங்க போனதுல இருந்து 20 வருஷம் he manipulated everyone. ரைட்? மேனிப்புலேட் பண்ணி என்ன பண்ணா? 20 வருஷம் சம்பாரிச்சு பணக்காரன் ஆயிட்டான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீ பணக்காரன் ஆகலாம் without the blessing of the Lord. தேவனுடைய நாமத்தை சொல்லியே பணக்காரன் ஆயிடலாம். கர்த்தரே உன்னை ஆசீர்வதிக்கிறது ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளெஸிங். அப்போ அந்த பிளெஸிங் வாஸ் ஆல்ரெடி தேர். ஆண்டவர் என்னைக்கு கருவுல இருக்கும் போதே ஆண்டவர் ரெபேக்காலோட பேசினாரு, அன்னைக்கே பிளெஸிங் இருந்துச்சு. பட் யாக்கோப் என்ன பண்ணா? he thought otherwise. அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். நிறைய பேர் அப்படிதான் அந்த பைபிள்ல இருக்கிறாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவங்க வைஃப் சொல்ற சாரா, why don't you try ஹாகார்? இது நல்ல பிளான் தான். ஐ திங்க் God has a plan. அங்க இஸ்மவேல் பிறந்தோடனே யாக்கோபு ஆபிரகாம் நினைச்சாரு, this is the way God has blessed me. No, God's blessing is something which God himself has designed. உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த you receive that blessing in 100% obedience to God. Not partial obedience. 100% நீங்க கீழ்ப்படியும் போது your blessings overflows to you. உபாகம் 28:1 படி it overtakes you. That is the way God blesses you. Deuteronomy 28:1 படி. இங்க அவன் கேட்கிறான், என்ன ஆசீர்வதித்தால். அப்போ இவ்வளவு வருஷம் ஆசீர்வாதமா இல்லையா? 20 வருஷம் he worked, he earned by his own hand அவனுடைய ஆசீர்வாதத்தை, செல்வத்தை, பணத்தை, பொக்கிஷத்தை. நல்லா யோசித்து பாருங்க. யாக்கோபுக்கு என்ன தோணல?
எங்க தாத்தன் சொத்து, எங்க அப்பன் சொத்து அவ்வளவு எங்க இருக்குதுங்க? கானான் தேசத்துல இருக்குது. நான் ஏன் சம்பாதிக்கணும்? அந்த எண்ணம் வரல அவனுக்கு. நான் சம்பாதிக்கணும், நான் பணக்காரணும், எனக்கு பேர் வரணும், எனக்கு புகழ் வரணும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படிதான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. Learn to be blessed by the Lord. You should be blessed by the Lord. அவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக தான் போராடணும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் போராட்டமே இருக்கும். Because the devil will try every tricks to உங்களை அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்துவான். Don't fall prey to the tricks of the devil. நீ கொடுத்தா அவனை ஆசீர்வதிப்பார். That is not the principle of the God. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். Obedience brings the blessing of God. Obedience to God's word, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒன்லி கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களை என்ன பண்ணும்? ஐஸ்வர்யனாக்கும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் தான் பலனை கொடுப்பாரு. That is God. இப்ப யாக்கோபு கேட்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. Now he understood the real meaning of blessing. I should be blessed by God. உங்களுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு லாங்கா கொண்டு போனேன்னா நமக்கு புரியணும். We just take ஏதோ ஸ்கிரிப்சர்ல கனெக்ஷன் இல்லாம வச்சுக்கிட்டு நம்ம அந்த வாக்குத்தத்தை வச்சு. No, he wants your 100% cooperation. The cooperation begins with your prayer, with your Bible reading, with your fellowship with God. Then when you come closer, நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, தொழுது கொள்ளும் போது, you become closer to God. அந்த தேவன் கிட்ட பக்கத்துல வர 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 when God begins to speak to you, you want to obey God. When you begin to obey God, God says, நான் போட்ட பிளான் எல்லாம் வாழ்க்கையில நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். Don't underestimate you or don't overestimate you. God is in favor of you. உங்க ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்க. அதுதான் இங்க பேசும். யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெபேக்காலுக்கு இதுதான் யாக்கோபுன்னு சொல்றாரு. அதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க ஆண்டுடைய வசனத்தை புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாத we try all kind of mischiefs, crooked ways to become blessed. அப்ப என்ன பண்ணான்? போகட்டும் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் அவளை போக விடன் என்றார். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோப் என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப் என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. அப்பொழுது யாக்கோபுடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை அந்த ஃபுல் பிக்சர் ஐ கேன் ஜஸ்ட் இன்னும் நிறைய பேசலாம். Do you get the picture? அங்க அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாராம். அப்ப அவன் சேர்த்த சொத்து சம்பத்து எல்லாம் அவனா கஷ்டப்பட்டது. ஆண்டவர் சொல்ற அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஒரு முறை ஆசீர்வதிச்சார்னா எவ்ரிதிங். அதுக்கு அடுத்து நீங்க யாக்கோபோட லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா he was so much attached with God. அதான் அவன் சாகிற நேரத்துல கூட he was worshiping God. எகிப்துல நிக்கிறது கூட அவனுக்கு உட்கார்ந்து கூட பலன் இல்லை. அவன் சாஞ்சிட்டு is worshiping God. After this incident, 32ஆம் அதிகாரத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த என்கவுண்டருக்கு பிறகு he was so walking with close with God. இதுக்கு அப்புறம் தான் 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்வார் யாக்கோபு என்னன்னு, தேவன் யாக்கோபை நீக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கூடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரை நோக்கி இப்ப சொல்றான், ஆண்டவர் பிடிக்காததெல்லாம் ஒண்ணு கூட என்கிட்டயும் இருக்கக்கூடாது, உங்ககிட்டயும் இருக்கக்கூடாது.
அது வரைக்கும் தட் இஸ் a change of mind, a change of heart. அந்த என்கவுண்டர் வித் காட். அவன் பாக்குறான், தேவன் ஆசீர்வதிக்காதது ஒண்ணு கூட நமக்கு வேணாம். நீங்க என்னென்ன சம்பாரிச்சீங்களோ, காது மூக்குல எல்லாம் இருக்கிறது விக்கிரகத்தை போட்டுட்டு இருந்தாங்க. சொல்றான், எல்லாம் ஒண்ணு கூட தேவனுக்கு பிரியமில்லாதது ஒண்ணு கூட இருக்க, throw it away. இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒண்ணு, என் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும். என் இயேசுக்கு நான் பிரியமா இருக்கணும். That should be our lifestyle. Hallelujah.